இன்னைக்கு ரித்தன்யாவோட மாமியார் வந்து ஜாமீன் அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல வந்து மனசாட்சி இருக்கா? ஜாமீன் கேட்கறதுக்கு எப்படி முதல்ல இவங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துட முடியுமா? பார்க்குற போற வரவெல்லாம் மூஞ்சில காரித்து போக மாட்டானா? நான் சொல்றது நல்லா புரியுதா? பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்க ப்ராப்ளத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் எப்பனாலும் அப்பாவும் ஆத்தாவும் தம்பியும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களும் நாங்கள் வந்து நிற்போன்றதை நீ காட்டணும். இதனால வேற யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அந்த புருஷக்கார அவங்க எல்லாம் மாட்டட்டும், என்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. ஏன் எனக்கு ஒன்றும் புரியாம இருக்கிறது என்னன்னா, ஏன் இவர்களுக்கு தண்டனை காலங்கள் நீண்டுகிட்டே போகுது? முதல்ல ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது, தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையான்றதுக்காக கோர்ட்ல வந்துருக்கு. ரித்தன்யா மாதிரி இன்னொரு கேஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பேச ஆரம்பிச்சோம். கண்டிப்பா. ஆனா ஒரு வாரத்துல பேச ஆரம்பிச்ச அதற்குள்ளேயே பாருங்க, இன்னைக்கு வந்து இதே நம் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு பொண்ணு கவிதா, அதுவும் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, இவங்க வழக்கப்படி புதைக்கிறது என்ன பிரச்சனைன்றது எப்ப வேணா தூண்டி எடுத்து பார்த்துடலாம். ஆமா, இவங்க வழக்கப்படி இருக்கிறது எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நன்றி. புதிய சிந்தனை யூடியூப் சேனல் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் பெற்றிருக்கு. உங்களை போன்ற ஒரு விருந்தினரால எங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. என்னைய போன்னுலாம் சொல்லக்கூடாது, கண்டென்ட்டும் விஷயங்களும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் பார்க்கும் போதும் நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பா. நல்ல விஷயத்த சொல்றீங்க, நிறைய சரியான கருத்துக்களை கொடுக்குறீங்க, புதுதான மனிதர்களோட உரையாடுறீங்க, ஒவ்வொருத்தரோட மட்டும் இல்லாமல் சொல்றது தொடர்ந்து நிறைய பண்றதுக்கு எனக்கும் என் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிதன்யா வழக்கு, ரிதன்யாவுடைய தற்கொலை வந்து இன்னைக்கு கடந்த 2 வாரமே பெரிய பேசும் பொருளாக போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரிதன்யாவுடைய மாமியார் சித்ரா தேவிக்கு வந்து இன்னைக்கு ஜாமீன் சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. அதை வந்து தள்ளுபடியே பண்ணிட்டார் நீதியரசர். இது எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்குல ஜாமீன் கொடுக்கணுமா வேண்டாமா? முதல்ல வந்து மனசாட்சி இருக்கா? ஜாமீன் கேட்கறதுக்கு எப்படி முதல்ல இவங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துட முடியுமா? பார்க்குற போற வரவெல்லாம் மூஞ்சில காரித்து போக மாட்டானா? முதல்ல அதுவே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ ஆக்சுவலி இப்போ அதை நம்ம முதல்ல இருந்து பேசும்போதே ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தோம். ரித்தன்யாவுக்கு நடந்தது ரித்தன்யாவுக்கானது மட்டுமல்ல. ரித்தன்யா மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 1000 பெண்கள் இந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி 1000 ஆண்களும் இதே மாதிரி ஒரு வேதனை அனுபவிக்கிறாங்க. 2 பக்கமும் இது வந்து நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு. ஆனா இது மாதிரி ஒரு வேதனை ரொம்ப வித்தியாசமான ஒரு வேதனை. புதுசா ஒரு கல்யாணம் இது நமக்கு வித்தியாசமா பார்க்கிறோம். ஆக்சுவலி அதான் சொல்ல வரேன், இது நமக்கு வித்தியாசமாக பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ரொம்ப கொடுமையா அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க. பல கேசஸ் இருக்கு, தொடர்ந்து அதை அனுபவிச்சுட்டே இருக்காங்க, அதை மறைச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெருசா பண்றாங்க. ரித்தன்யாவுடைய கேஸை பத்தி பேசுனதுக்கான காரணம் ரித்தன்யாவோட பேர் இல்லை, அவங்களுடைய சொத்தும் அவங்களுடைய காரும் அவங்க கொடுத்த நகையும் வரதட்சணையும் மக்களை பேசும் பொருளாக மாத்துச்சு. நீங்க ரித்தன்யாவோட கேஸ் ஃபுல்லாவே அதை பத்தி தான் இருந்துச்சு. அதற்கப்புறமா தான் ரித்தன்யாவுக்கு நடந்த கொடுமைகள் இல்லைன்றத கூட புதிய சிந்தனை தான் முதல்ல வெளிக்கொண்டு வந்துச்சு. கண்டிப்பா. அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு நாளும் அனுபவிச்ச நரக வேதனையிலேருந்து சித்திரவதையிலேருந்து எல்லாத்தையுமே நீங்க பேசியிருந்தீங்க. அப்போ ஒரு மனிதன் வார்த்தையால மட்டும் புண்படுறது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாவே பிசிக்கலாவும் நிறைய இடத்துல அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்ற உண்மையை வந்து ரித்தன்யான்ற ஒரு கேஸ் இந்த உலகத்துக்கு வெளில காமிச்சிருக்கு. கண்டிப்பா. அப்ப நீங்க பாருங்க நடந்திருக்குமா அப்படின்றது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடியே நான் சொல்றேங்க, ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல்யாண நாள்ல முதல் நாள்லயே இருவருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி ஒய்ஃபை வந்து கொலை பண்ண சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா பேசப்படவே இல்லை. நீங்க நார்த்லயும் நிறைய நடந்திருக்கு, சவுத்துல நடந்திருக்கு, தொடர்ந்து ஒரு 10 நாள்ல காணாம போன பெண்கள்னு பல பேர் இருந்திருக்காங்க, அதுவும் நடந்திருக்கு. குடும்பமே சேர்ந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்குனதுலாம் இந்த மாதிரி பல செய்திகள் இருக்கு. ஆனா இதை பத்தி யாராவது ஒருத்தர் பேசினாங்கன்னா இல்ல. இந்த ரித்தன்யா கேஸ் அதற்கான நேரம். நாம இதை பத்தி பேசுறதுக்கான காரணம் கூட ரித்தன்யா மாதிரி இன்னொரு கேஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பேச ஆரம்பிச்சோம். கண்டிப்பா. ஆனா ஒரு வாரத்துல பேச ஆரம்பிச்ச அதற்குள்ளேயே பாருங்க, இன்னைக்கு வந்து இதே நம் தமிழ்நாட்டை சேர்ந்த இன்னொரு பொண்ணு கவிதா, அதுவும் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க கூட இந்த உலகத்துல கணவன் மனைவின்ற வாழ்க்கை வரும்போது குடும்பம்ன்ற புது வாழ்க்கையில போகும்போது பிரச்சனை அனுபவிக்கிறாங்க அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அந்த பொண்ணு பாருங்க 4 மாசம் கூட ஆகல கல்யாணம் ஆகி, கேஸ் இல்லையா? அது 78 நாள், இது 29. அவ்வளவுதான், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அந்த இதுல வந்து இன்னைக்கு அந்த பெண் பிணமாக திருப்பி அனுப்பப்படுறாங்க. இதுவும் பாருங்க, அவர் வந்து விருதுல ஆர்மி வேற.
யாரு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய மனிதன் ஆர்மி வேற, அந்த குடும்பத்தோட எல்லாம் பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணி அவர் வந்து கல்யாணம் பண்ண உடனே போயிட்டாரு. ஆமா, உடனே போயிட்டு வீடியோ கால்லயே வாட்ஸ்அப்லயே பேசிட்டு இருந்தவங்க இப்பதான் அவர் கூட சேர்ந்து ஊருக்கு கூட்டு போயிருக்காரு. இதுல வேற அவங்களுக்கு வரதட்சணை பாருங்க, சொந்தமா ஹாஸ்பிட்டல் கட்டி தர்றது. யாருக்கு? இங்கேயும் வரதட்சணை தான். பணம் தாங்க, காசு பணம் தாங்க. இவ்வளோ சவரன் நகை, எனக்கு வந்து காரு ப்ளஸ் வந்து 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது நீ வந்து ஆர்மியிலேருந்து வெளியில் வந்து நீ ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டித்தர்றது. இந்த பொண்ணு அங்கே போயிருக்கு. போய் கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுடைய தாய் தந்தையினர், அதாவது அந்த பொண்ணோட தாய் தந்தையினருக்கு இவங்களோட மாமனார் மாமியார், அந்த பையனோட அப்பா அம்மா வந்து தொலைபேசியில் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்கு, நெஞ்சு வலினால ஏதோ உங்களுக்கு ஃபிக்ஸ் மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு, அதாவது நெஞ்சு வலி அதோட கண்டினியூஷன்ல ஃபிக்ஸ் வந்திருக்கு, அந்த ஃபிக்ஸ்னால மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கோம், உடனே போகலான்னு உடனே இவங்க அங்கே பெங்களூருக்கு போய் பெங்களூர்லேருந்து இவங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்து கிளம்பி இங்கே போனால் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பொண்ணு இருக்குது. ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் நடக்கிற, நீங்கள் ரமணா படம் மாதிரி தான் அப்படியே ட்ரீட்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. டாக்டர் வந்துட்டு வராங்க, வெளியில் வந்து டாக்டர் வந்து இறந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த தகவலை சொல்கிறாங்க. எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. இந்த இறந்து போன அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நேரத்தில், அதாவது ஐயோ ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சே, ஐயோ நம்மளால நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பையனோட வாழ்க்கையே வேற போயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இப்படி நடந்திருக்கணும், பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு அவரோட வாழ்க்கையும் போச்சு, அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கக்கூடிய தாய் தந்தையினர்கிட்ட போயிட்டு இவங்க நல்லவங்க மாதிரி உங்களோட நல்லடக்கம் பண்ணுற பணியெல்லாம் கூட நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட வச்சு பண்ணுங்க, எங்கள் முறைப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கள் கூட தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் இவ்வளோ வருஷம் வளர்த்துருப்பீங்க, எங்கிட்ட 4 மாதம் தான் இருந்திருப்பா, தாராளமாக பண்ணுங்க, விட்டு கொடுக்குற மாதிரியும் இவங்க அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரியும் கூப்பிட்டு வந்து இவங்களும் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா, இவங்க வழக்கப்படி புதைக்கிறது, என்ன பிரச்சனைன்றது எப்போ வேணா தூண்டி எடுத்து பார்த்துடலாம். ஆமா, இவங்க இருக்கிறது எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த அளவுக்கு கிரிமினலாக யோசிச்சு பண்ணிட்டு அந்த புருஷங்காரன் அவங்க அப்பா அம்மா 3 பேரும் சேர்ந்து இவங்க வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து இந்த ஃபைனல் ரிப்போர்ட்லாம் முடிச்சு அந்த கடைசி இடத்துக்குலாம் இருக்க என்ன நடந்திருக்கோன்னு ஒரே பேச்சு. இவரே ஒரு டாக்டர், யாரு புருஷங்காரனே ஒரு டாக்டர், இவ்வளவு டாக்டரா இருக்காரு, ஆர்மியில இருக்காரு, எல்லாமே எமர்ஜென்சி கேஸ் பாக்குறவர். நல்லா புரிஞ்சுக்கோ, சாதா டாக்டர் வேற, எமர்ஜென்சி கேஸ் பாக்குற ஆர்மியில இருக்கக்கூடிய டாக்டர் வேற. அப்படி இருக்கக்கூடியவர் அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் வந்து நிக்கல, ஃபர்ஸ்ட் எய்ட் ஏன் பண்ணல, அந்த பொண்ணோட அப்பா கேக்குறாங்க. இப்ப அது வந்து ஒரு இடக்கு முடக்கான ஒரு கேள்விகள் போக, இப்ப அவர்களுக்கு நிறைய பேச்சுவாக்கில் அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக போக சந்தேகம் வர இப்ப அவங்க வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் ரத்தன்யா மாதிரி என்னென்ன கொடிய அனுபவம் வேதனைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க. நம்ம தான் நினைக்கிறோங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் ஆர்மியில் இருந்துட்டா, ஒருத்தர் வந்து பிரபலமாக இருந்துட்டா, ஒருத்தர் செலிபிரிட்டியாக இருந்துட்டா, ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முகமாக இருந்துட்டா அவர் இந்த உலகத்தில் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது. வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் தூக்கி ஒரு ஆள் தானே. நம்ம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி மனுஷங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நீ வந்து பொண்ணு இன்னைக்கு கேரக்டர் பார்த்து திருமணம் பண்ணி வச்சா தானேங்க உண்டு. இன்னைக்கு ரித்தன்யாவோட மாமியார் வந்து ஜாமீன் அப்ளை பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்ன எல்லாரும் பழகி போனது தான். பொலிட்டீஷியன்ல இருந்து எல்லாரும் ஏதாவது பிரச்சனைனா நெஞ்சு வலின்னு சொல்லி சும்மா வந்து படுத்து அதே கதை இங்க. இவங்க ஒரு விஷயத்த கட்டுறது, உடல் சார்ந்து என்னால இருக்க முடியாது, உடல் சார்ந்து இருக்க முடியாது, உன்னால இன்னொருத்தர் உயிரை பறிக்க வைக்க முடியுமா? இன்னொருத்தவங்க உயிரை பறிக்க வைக்க தெரிஞ்ச நீ எல்லாம் உடலை பத்தி கவலையப்படக்கூடாது. கண்டிப்பா இல்லையா? நான் அடிச்சு சொல்றேங்க, நம்ம ஆல்ரெடி பேசுறது தான். அந்த மாமனாராக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், அந்த கணவனாக இருக்கட்டும், ரத்தன்யா கேஸில் ஈடுபட்ட அந்த 3 பேருமே அனுபவிக்கக்கூடிய தண்டனை தான் இந்த உலகத்தில் அடுத்து ஒருவர் கொடுமைன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகாததுக்கு தண்டனையாக இருக்கணும். யாரா இருந்தாலும் துணிச்சு பதில் சொல்லி இந்த மாதிரி வெளியில வரணும்னு இருக்கணும். ரித்தன்யா மாதிரி அடுத்த வாட்டி இன்னொருத்தர் சூசைட் பண்ணக்கூடாது முதல்ல. ஏன்னா சூசைடை விட நம்பிக்கை பெருசு சார். ஆனா இன்னைக்கு நம்பிக்கை யாருக்கும் கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாதனால தான் சூசைட்குள்ளேயே போறாங்க. நல்லா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப சூசைடை விட நீ என்னைய நம்பி வந்தனா உனக்காக நான் இருக்க தயாருன்றது என்னைக்கு அரசாங்கம் நிரூபிக்குதோ, என்னைக்கு காவல்துறை நிரூபிக்குதோ அப்பதான் இது மாறும். அப்ப காவல்துறை அதை ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னைக்கு நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ நீங்க யாராவது ஒருத்தர்கிட்டயோ போய் பிரச்சனைன்னு போய் நின்னீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு படி மேல போய் பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களை டவுன் பண்ணுவோம். கண்டிப்பா இல்லையா? இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று பேச பயந்து இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. தன்னுடைய அப்பா அம்மா ரோட்டு கூட்டு வரணுமேன்ற பயம் இருக்கு. சார், ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாக எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம அங்கே வீட்டுக்கு போய் நின்னா ஒன்றும் பாரமா இருக்குமோ, ஐயோ நமக்கு ஏதாவது பிரச்சனை தெரிஞ்சா அவங்க கஷ்டப்படுவாங்களோ, ஐயோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னா அவங்க கஷ்டப்படுவாங்களோ, ஐயோ நமக்கு வந்து எது நடந்தாலுமே நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே
நான் வெளியில சொல்லிட்டேன் அப்படின்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு வரும் என்ற பிரச்சனை தான் இன்னைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சல்கள். ஆனா இந்த பிரச்சனை திரணியாவுக்கு இருந்திருக்கு போல. ஏன்னா அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை, மன ரீதியா உடல் ரீதியா அந்த பொண்ணு பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்ல முடியாத ஒரு தண்டனையை வந்து அனுபவிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இது அப்பாட சொன்னா ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாளா, வேற ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். அதுதானே ஜென்ரல் பேரண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர். நீங்க இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து நான் அதை தான் நானும் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இதை சொல்லும் போது முதல்ல ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல எந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்க மாட்டாங்க. இவங்களாம் ரித்தனியா சொல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சொன்னாங்க போ சரியா. அந்த அம்மா இப்ப சொல்லுது இல்ல, செத்ததுக்கு அப்புறம் ஆவியா வந்தா சொல்லிச்சு அந்த பொண்ணு. உயிரோட இருக்கும்போது தானே சொல்லிச்சு. உயிரோட இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்னும் ஆவாது மகன்னா சமாதானப்படுத்தி அப்படியே சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டீங்க. போ சரி. உலகத்துல 2 பிரச்சனை இருக்குங்க. புருஷங்கார நல்லவனா இருந்து தண்ணி கிளாஸ் கொடுக்காததுக்கெல்லாம் சண்டை போடுற பொண்ணெல்லாம் கூப்பிட்டு போய் பிரிச்சு விடுற அப்பா அம்மா இருக்காங்க. நீ கேட்காத, கண்டுக்காத, மதிக்காத, மரியாதை கொடுக்காத, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, என் வீட்டில் வந்து நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், வெறும் பேருக்கு கல்யாணத்தை பற்றி இப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. உண்மையிலேயே கொடூரத்தை அனுபவிக்கக்கூடிய எந்த பெண்களுக்குமே அப்பா அம்மா நீ வந்துடாதம்மா, இங்கே இருந்துமா, சரியாயிடுமான்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இங்கே 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று, நீங்கள் வந்து இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ளே இப்படி ஒன்று இருக்குன்னா, ஒன்று கணவன் மனைவிக்குள்ளேயாவது ஒரு கனெக்ட் இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு வந்து ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும், அல்லது அவங்களோட மாமியார் கூட இருக்கணும், அல்லது யாராவது ஒருத்தர் மாமனார் வந்து ஒரு அப்பாவாக இருக்கணும். இந்த கேஸில் இவங்க அப்பாவே இல்லை, வில்லனாக தான் இருந்திருக்காங்க இந்த 3 பேருமே. அப்போ இந்த 3மே இல்லைன்ற பட்சத்தில் அப்போ வேற வழியே இல்லை. இந்த பொண்ணுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இவங்க குடும்பத்திலிருந்து பெற்றோர்கள் அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு அந்த வழியை காமிச்சிட்டாங்கன்னா இது சரியாக இருந்திருக்கும். இவங்க அந்த இடத்துல தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவு குடும்பத்தில் தொடர்ந்து நடக்க இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து எங்கே இதுக்கான சரியான வழிமுறைகள் எடுத்து போகிறாங்களோ, தேவையில்லாதது இல்லாமல் சரியான விஷயங்கள் எடுத்து போகிறாங்களோ அதுதான் நல்லது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த பொண்ணு எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லியிருக்கு போல. ஏன்னா அவருடைய கடைசியாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். என் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதே அப்படியே தடுமாறி போய் வந்து நடக்க கூட முடியல, இடுப்படம்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்கும்போது நீங்க இதை வந்து நீங்க அந்த பொண்ணோட வாய்ஸ் நோட் இருக்குல்ல, ஆமா, அதுலயே தெளிவா புரிஞ்சிருது. அவங்க நீங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா, இந்த வாய்ஸ் நோட்டை போட்டு காட்டுங்க போலீஸ்கிட்ட. நான் சொல்றது நல்லா புரியுதா? பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்க ப்ராப்ளத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, அப்ப இவங்க இந்த பொண்ணு ஷேர் பண்ணும் போதெல்லாம் அந்த பெற்றோர்கள் அப்போ சப்போர்ட் பண்ணாததுனால இது பிரச்சனையாகுமா வேணாமா, பிரச்சனையாகுமா வேணாமான்னு அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினால்தான் அந்த பொண்ணோட மண்டையில பிரச்சனைன்றது ஒன்று உதிச்சு அந்த வார்த்தையை பயன்படுத்துது. கண்டிப்பா. இது நீங்க பெற்றோர்களையும் குறை சொல்லிட முடியாது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா இருக்கும், ஐயோ பொண்ணு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், புது குடும்பம் செட் ஆயிருக்காது, வாழ்க்கை இதுவா இருக்காது, இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். இது இந்த பொண்ணு ஒருவேளை மிகப்படுத்தி கூட பேசுதோ அப்படின்னு யாரா இருந்தாலும் ஒரு முறை 2 முறை நடந்தா பரவாயில்ல சார், பல முறை ஒரு வாரத்துல கோச்சிட்டு வந்திருக்கு. அதுதான் இப்ப இந்த மாதிரி பேசும்போது இந்த பொண்ணுகிட்ட பேசுறது மட்டும் அல்லாமல் அந்த வீட்டையும் கூப்பிட்டு இவங்க வந்து ஒரு வார்னிங் பண்ணிருக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னோம், அவங்க வீட்டுல சொன்னோம் அப்படின்றாங்க. நீ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதை நீங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நீ உருவாக்கி இருக்கணும். ஏன்னா நீ முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் எப்பனாலும் அப்பாவும் ஆத்தாவும் தம்பியும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களும் நாங்கள் வந்து நிற்போன்றதை நீ காட்டணும். 500 சவரன் நகை கேட்டு 300 சவரன் நகை போட தெரிஞ்சவங்களுக்கு, 50 to 70 லட்ச ரூபாய் கார் கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு, ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியாமலாம் இருக்காது. கண்டிப்பா இல்லையா? ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு தெரியாமலாம் இருக்காது. அதை காட்டலை. இல்ல என்ன பிரச்சனை, ஏன்னா அந்த கடைசியா சாகும்போது 1 மணி நேரம் அந்த ரோட்டு ஓரமா அந்த கரண்ட் அழுது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அந்த பொண்ணு போராட்டத்தில் இருந்திருக்கு. அது யார் கூட பேசியிருக்கோம், கண்டிப்பா பேரண்ட் கூட பேசாம இருந்திருக்க முடியாது. அந்த சமயத்துல என்ன நடந்திருக்குங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேசியிருந்தாங்கன்னா கால் ஹிஸ்ட்ரியில இருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம். அவங்க வந்து அந்த வாய்ஸ் நோட், அதாவது ஒரு யூஸ்வலி ஒரு ஜென்ரல் ஹியூமன்ல இருந்து நான் சொல்றேங்க, இன்னைக்கு பல மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு எவ்வளோ பேர் ஆதரவற்றவர்களாக ரோட்டோரமாக எவ்வளோ பிரச்சனைகளை சுமந்து இந்த மாதிரி வெளியில வந்தவங்களாம் பல பேர் இருக்காங்க. பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், சின்ன வயசு பையன்லேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய விஷயத்த பண்ணி இன்னைக்கு ரோட்டில் இருக்காங்க. யாருனே அடையாளம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு எண்ணத்தில் வந்து இவங்களுக்காக என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துக்க முடியும். ஒரு வேளை சோத்துக்கு சோறு இருந்தால் போதும்ல, ரோட்டுக்கு வந்து நிற்கிறவங்க இருக்காங்க. ரித்தனியாவோட கேசஸில் எப்படின்னா, அவங்களால வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் போக முடியாமல்
அவங்க புருஷ வீட்டுக்கும் போக முடியாத ஒரு பிரச்சனையில இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வராங்க. கண்டிப்பா ரெண்டு பக்கமும் இல்ல ரெண்டு சப்போர்ட் இல்லாம உனக்காக நான் இருக்கிறமா, நீ கவலைப்படாத, அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து கேட்கறேன்னு நீங்க கேட்டிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலோ அது ஒரு பெரிய ஒரு ப்ராக்ரஸா ஆயிருக்கும். அதனால அது நடக்கல. நம்ம அதுக்குள்ள டைவர்ஷன் ப்ராசஸ்க்குள்ள நிறைய போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பொண்ணு அங்க கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு தாட் வருது, ஐயோ இப்போ அம்மா வீட்டுக்கு போனா என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அதே தானே சொல்லி அனுப்புவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்களா, நீ போய் அப்போ எல்லாத்தையும் அம்மா அப்பா வீட்டில் போய் சொல்லிட்டியான்னு இவங்க கேட்பாங்களோ, இல்லை திருப்பி புருஷன் வீட்டுக்கே போனால் அவன் என்ன கொடுமைப்படுத்துவானோ, இப்படி ரெண்டு இதுவும் பலவீனத்துக்கு அவனை இந்த பொண்ணை கொண்டு போயிடுது. கொண்டு போன அந்த பலவீனம் என்ன பண்ணுது, ஒரு பக்கம் மென்டல் ப்ரெஷரைஸை கிரியேட் பண்ணி, ஆகா நம்ம வேணாம், எதுவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இதுக்கு மேலே எது பண்ணாலுமே நம்ம வாழ்க்கை ரொம்ப வீணாகி போகும், நம்ம இங்கேயும் பேச முடியாது அங்கேயும் பேச முடியாது, பேசாமல் நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கலாம். இதுதான் அந்த பொண்ணோட அந்த 1 மணி நேரம் நிலைமையில் வர்றது. இந்த முடிக்கும் போது ஐயோ இதனால வேற யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அந்த புருஷங்காரன் அவங்க எல்லாம் மாட்டட்டும், ஆனா என்னோட அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுக்காக அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த விஷயத்தை தகவலை வந்து வாட்ஸ்அப் மூலியமாக அந்த பொண்ணு கொடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள போகுது. அது கூட பாய்சனுக்காக இல்லை போல இருக்கு, வேற ஏதோ ஒரு இந்த விவசாயம் பண்ணக்கூடிய தென்னமரத்துக்கு இது பண்ணக்கூடியது அதுதான் எடுத்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுவும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் கோயிலில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு கோவிலுக்கு போறன்ற சாக்கில் தான் வீட்டுக்கே போயிட்டு வருவாங்களாம். சொல்லிட்டு போகாம வீட்டுக்கு போகாம கோயிலுக்கு போறன்ற சாக்கில் போயிட்டு வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிடுவாங்களாம் சார். இங்கே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம், இந்த வீட்டில் சாப்பிட்டாலும் அவ்வளோ கேள்விகள் இருக்குமா, பேர் இருக்குமா, அதனால வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் போய் இவனவே என் வீட்டு சாப்பாடை வந்து மிஸ் பண்ணுறா போல இருக்கு, பிறந்த வீட்டோட சாப்பாடு வந்து அவளுக்கு அந்த புகுந்த வீடு பிடிக்கல போல, அது கேட்குறா அப்படின்னு அவங்களும் நினச்சி கொடுப்பாங்களாம். இன்னைக்கு தான் அவங்க அம்மாவுக்கு அம்மா வீட்டில் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்ற அந்த சாப்பாடும் இனிமேல் சாப்பிடாதே, இது வரைக்கும் வந்து அந்த திருட்டுத்தனமாக சாப்பிட்ட சாப்பாடு கூட இனிமேல் யார் சாப்பிட வருவா, இப்போ அந்த கேள்வியில் தானே அவங்க அம்மா இருப்பாங்க. இப்போ இந்த பெண்ணை அனுபவிச்ச அந்த வேதனைகள்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்களா, அணுவோ சித்திரவு பண்ணி செக்ஸுவல் ரீதியாக அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணி, இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது இந்த உலகத்தில் சாதாரணமாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஏழை குடிசையில் வாழக்கூடிய மனிதர்கள் இருந்து பணக்கார மனிதர்கள் வரை இன்னைக்கு பெண்ணை தன்னுடைய ஒரு அடிமை இதுவாக தான் பார்க்குறாங்க. நிறைய பேர் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனை தான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகலாம். இவங்கெல்லாம் வந்து சைக்கோன்னு சொல்லுவோம், ஒரு வகையான ஒரு சைக்கோன்னு சொல்லுவோம். மனிதர்களை மனிதர்களாக பார்க்காதவர்கள் அனைவருமே சைக்கோ தான். தன் சுயநலத்திற்காக பிறரை எப்படி வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க சைக்கோ தான். ஸோ அந்த கிரேடில் இருந்தாலும் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு பான் வீடியோ காட்டி இது மாதிரி செக்ஸ் வச்சுக்கிறது, இது மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் அந்த பொண்ணு பாவம். இந்த அளவுக்கு அதுதான் சொல்கிறேன், சைக்கோயிசம்னு சொல்கிறேன். அந்த சைக்கோயிசம் என்ன பண்ண வைக்கும்னா உங்களை பற்றி கவலைப்பட வைக்காது. நீங்கள் சொல்கிறத இப்போ நான் ஒரு சைக்கோவாக இருந்தேன்னா உங்களை பேச விட மாட்டேன், நான் பேசதான் நீ என்ன பேசுகிற அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் என்ன வேணாலும் பேச இது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாடல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பேச ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அது ஆடியன்ஸுக்கு தேவையான கேள்வியாக இருந்து நான் பதில் சொன்னால் அது நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்கான்னு நான் எனக்கு அந்த பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையெல்லாம் இல்லாதவங்க தான் சைக்கோ. நீ என்ன சொல்ல, என்ன கேட்குற, என்ன பண்ணுறன்னு எதையும் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிடுறது. அப்போ அந்த பொண்ணு வந்து தன் மனசுக்குள்ளே என்னென்னலாம் கற்பனைகள் இருக்கோ, என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ, எப்படியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன். இதற்கு காரணம் என்னென்னா 2000 எனக்கு தெரிஞ்சு வந்து கடைசி ஒரு 15 வருஷமாகவே நிறைய பேர் வந்து 14-13 வயசுலேருந்தே தவறான பழக்கங்களும் தவறான சேர்க்கைகளிலும் ஈடுபடுறது, தன்னைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது, கற்றுக்கக்கூடாத வயசில் எல்லாத்தையும் கற்றுக்கிறது. இதோட அடுத்த கட்டம் நோக்கம் எங்கே போய் நிற்குதுன்னா, இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அது எல்லாத்தையும் அங்கே காட்டுறது, வெறித்தனமா இருக்கு. அதுதான் கவின்குமார் பண்ணியிருப்பாரு. இதுதான் பிரச்சனையே. இது வாழ்க்கையோட பெரிய கொடூரம். ஆனால் இது யாராவது ஒரு குழந்தைங்களோ யாராவது ஒரு பசங்களோ நல்வழி சார்ந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த பெண்ணை மதிக்கணும்ப்பா, உன் மனைவியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, அக்காவாக சகோதரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 3 இணக்கங்களுக்குள்ளதான் ஒன்று சகோதரி அல்லது மனைவி அல்லது தாய். தாயில் பெரியமா பெரியப்பா சித்தி அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். அதே மாதிரி சகோதரியில் பல வகைகள் இருக்கலாம். அதே மாதிரி மனைவியில் மட்டும் ஒரே வகை தான். இந்த ரெண்டுத்துல எந்த வகை வேணா இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு வகையை சரியான தேர்ந்தெடுத்து போகும்போது அதோட அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காம உன் வாழ்க்கையில் இருந்த இச்சை புத்திகளோட இது பண்ண நினைக்கிறது தான் இந்த உலகத்தோட பெரிய ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குது. இல்லை வழி மரணத்தை உருவாக்குது. இல்லை கவின்குமார் தான் அப்படி வளர்ந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அப்படியா, அவரும் செக்ஸுவல் ரீதியாக டார்ச்சர் பண்ணிருக்காரு மருமகன்னு பார்க்காம. நீங்கள் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தாலே அப்பயே அப்பா ஜாடையில் இருக்குன்னு ஆரம்பிக்கிறீங்க, வளர வளர அப்பா மாதிரியே செய்கிறேன்னு ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் அப்பாவும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அப்பாவோட போல தானே பையன் இருக்க முடியும்.
அதில் மட்டும் வந்து வேற்று இது மாறப்போதா என்ன? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை சின்ன வயசுலேருந்தே அதற்கேற்ற மாதிரி இவங்கெல்லாம் சரி செஞ்சு வச்சிருக்கலன்னா கிடையாது. ஏன் எனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறது என்னென்னா, ஏன் இவர்களுக்கு தண்டனை காலங்கள் நீண்டுக்கிட்டே போகுது? முதல்ல ஜாமீனுக்காக கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது. தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையான்றதுக்காக கோர்ட்டில் வந்துருக்கணும். இன்னைக்கு கேஸ் ஜாமீன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை இது பண்ணுறது தான். நீங்கள் இன்னைக்கு ஆவண கொலைகள்ல இருந்து எல்லாம் இப்படிதான் ஆரம்பிச்சுது. தான் யாரு, தான் பெருசு, தான் தனக்கான எண்ணம் சுயநலவாதிகளாக சைக்கோவாக மாறப்பட்டவர்கள், அவனுக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் இப்படி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னைக்கு போய் மாறப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இன்னொரு யாருக்கும் இழப்பீடு வராத அளவிற்கு, யாரும் நடக்காத அளவுக்கு இருக்கணும்னா சட்டம் நமக்காக இருக்குன்றதை இந்த உலகத்தில் காட்டும். அந்த 3 பேருக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சரியான தண்டனைலாம் இல்லை, தூக்கு தண்டனை தான். நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே அதிகமாக அரங்கேற்றப்படாத ஒன்று என்னென்னா, பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புறுத்தினால் வெளில போயிடலாம், பெண்ணை சித்திரவதைப்படுத்தினால் வெளில போயிடலாம், வயசான 60 வயசு பாட்டியை பலாத்காரம் பண்ணாலும் வெளியே பண்ணிடலாம், நீ ஒரு 2 வயசு குழந்தைய இது பண்ணாலும் ஒன்றும் இல்லாமல் வெளியே போயிடலாம், தான் பொண்டாட்டியே இது பண்ணாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு மனப்பாங்கு வந்ததுனால தான் எவன் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எதை வேணாலும் செய்யலான்ற தைரியத்தில் தைரியமாக இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் ஒன்று பண்ணணும்னா சட்டம் தண்டனையாக்கப்படணும். தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக இருக்கணும். அது பேசும் பொருளாக இருக்கணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தால் இது நடக்கும்ன்றது தெரிஞ்சுப்பணும். கண்டிப்பாக ரிதன்யாவுக்கு நீதி கிடைக்கணும். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி சார். நன்றி.